இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி, பூரி, நானுக்கெல்லாம் செம்ம ஆப்டான காம்பினேஷன். என்னன்னு கேட்குறீங்களா? மஷ்ரூம் ஃப்ரை தாங்க. இந்த ஸ்டைலில் மஷ்ரூம் ஃப்ரையை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே ஒரு 3 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 தக்காளி, குட்டி தக்காளியாக எடுத்தால் ஒரு 3 தக்காளி எடுத்து நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இதை எல்லாமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கி வந்த உடனே ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. இப்போது இதை எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வதங்கத்தோன்னு விட்டுருங்க. இப்போ வந்துட்டு நம்ம மஷ்ரூமை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ மசாலா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. நான் அப்படியே டைரெக்டாக மிக்சியில் ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு, உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சிட்டு வந்த உடனே திருப்பி அதே பேனை வச்சு மறுபடியும் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்து நல்லா பொரியட்டோன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ தட்டை போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. 1/4 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு அட்டகாசமாக மஷ்ரூம் ஃப்ரை பக்காவாக ரெடி ஆகிட்ருக்கோங்க. நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிட்ருக்கோம். இதுக்கு மேலே உங்களுக்கு கொத்தமல்லி போடணுன்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குது இல்லைங்களா, கஸ்தூரி மேத்தி, அதை கொஞ்சமாக எடுத்து கையில் நசுக்கி அதையும் போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு, பூரிக்கு, நானுக்கு, ரொட்டிக்கெலாம் செம்ம ஆப்டான காம்பினேஷன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.